ஆக்டிங் 100 படம் 50 படம் ஆக்ட் பண்ணிட்டா டக்குன்னு வந்து அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. சோ அதுக்கும் ஒரு அரசியல் ஒரு ஸ்கூல் ஏற்பாடு பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையில நான் பாராட்டுறோம்ல. என்னன்னா அதுக்கு எந்த குவாலிபிகேஷன் இல்லையா நீங்க சொல்ல வரீங்க. அந்த மீனிங் தான் நான் சொன்னேன். அந்த மீனிங் நீங்க சொல்லாதனால நான் சொல்லிடுறேன். அப்ப அது யார் வேணா வரலான் இருக்கு. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எனிபடி கேன் கம் டு பாலிடிக்ஸ். ரெண்டாவது இப்ப இங்க நடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண பிறகு பாலிடிக்ஸ் போய் நடிக்காதீங்க. ஆமா, அது உண்மையா இருந்தா அது நல்லா இருக்கும். ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு லீடரும் ஹீரோ பேசுற டயலாக்ல பாலிடிக்ஸ்ல பேசுறாங்க. பொலிட்டிக்கல் டயலாக்ல அது மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன பேசுறா மக்கள் ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டி என்ன, அவங்க எப்படி வந்து பண்றாங்க, மக்களுக்கு என்ன சேவை செய்ய வந்திருக்காங்க, அந்த உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்தி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி மட்டும் இல்ல செயல்படுத்துகின்ற திறமையை உருவாக்குனா மக்களுக்கு நல்லதா. 2026 மாற்றம் வருமா? மக்கள் நாலேஜ் பண்ணி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். 2026 வந்து மாற்றம். 2026 இன்னும் நவம்பர் டிசம்பர் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியல. எனக்கு தெரியாது. எப்படி தெரியும்? நான் நாளைக்கு இருக்கனாலும் எனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க பாலிடிக்ஸ் இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கருத்து சொல்லும்போது ஒரு நடிகரா கேட்கறாங்களா இல்ல ஒரு அரசியல்வாதியா சொல்றாங்களா? அது எனக்கு மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. நான் என்ன பத்தி சொல்றேன்னா, நான் வந்து படத்துல வந்து நான் நடிக்கும் போது நான் வந்து ஒரு பாலிட்டிஷியன் மறந்துட்டு அங்க நடிக்கிறேன். கதை கதாபாத்திரம் என்ன கேட்கின்றதோ அது நடிப்பேன்.